மழை வரம் போல சீக்கிரம் அந்த வாச சுத்தியாடு. ஓ ஏதோ சின்ன பிள்ளைகள்ட்ட சொல்லியது போல இல்ல சொல்லிய ஒரு ரோல் வாட்ச் தானே சுத்துல கொஞ்சம் சமாதானப்படுங்க. சரி போமா. சரி போ. இது அப்படி உள்ள வந்து இது என்ன இது? இத ஒண்ணு வந்து பிடிப்பியலா? பிள்ளை நாளை கெட்ட போக்கெல்லாம் வரணும் என்ன? எங்க நேரம் பாருங்க, நாளை 8 கிழமை விடு, எங்க எல்லாம் போறதுன்னு தெரியல. நீ வராட்ட பெண்டாட்டியும் பிள்ளைல எங்கெல்லாம் வர சொல்லனா என்ன? மோளை சீக்கிரம் கொண்டு வா. பெரியம்மா ஒரு ஆளு கேடுங்க. நான் இதை கொண்டு கொடு. பெரியம்மா இதெல்லாம் தப்பு இல்லையா? ஒரு ஆள் சாப்பிட்டா மிச்சத்தை அடுத்த ஆளுக்கு பிடிக்காது. ஓ புதுசா வச்சு கொடுத்தா மட்டும் தின்னு கிழிச்சு தள்ளிடுவானு, அந்த பழத்தையும் அந்த கேக்கையை மட்டும் தின்னுவானு. நீ இந்த மிச்சத்தை தூர போடாக, எல்லா இடத்துலயும் இப்படிதான் கொடுப்பேன்னு. எல்லாருக்கும் காக்கா கிலோ வச்சு மிச்சர் கொடுக்கணும்னா 50 கிலோ மிச்சர் வாங்க வேண்டியது வர. உம்மா 1 கிலோ மிச்சர் தான் வாங்கி தந்திருக்கேன், அதை வச்சு எல்லாருக்கும் துவைச்சணும். கொண்டு கொடு, வேன் வாங்கி தின்னுவானுவான். வாருங்க வாருங்க. ரெண்டு வரம்மா வந்திய, மாப்பிள்ள வர இல்லையா? அவைய வேற ஒரு கல்யாணம் 8 பேருக்குண்ணா. மோளை 2 பேருக்கு. நான் இதை கொண்டு கொடு. குடிச்சாத்த ஒருத்தனுக்கு தான் எனக்கு மோளை கட்டி விட்டுக்கணும்னு ஆசை. புள்ள குடிச்ச என்ன செய்வியா? சத்தியமா நான் குடிச்ச மாட்டேன். எங்க வீட்டுல எங்க அப்பா குடிச்ச மாட்டாரு, நான் குடிச்ச மாட்டேன், எங்க குடும்பத்துல யாருமே குடிச்ச மாட்டேன். என்ன 100% நம்பல. அந்த டீய குடி புள்ள. அம்மா தாயே தர்மம் பண்ணுங்க அம்மா. இல்ல இல்ல ஒண்ணா இல்ல, போ போ. அம்மா தாயே சாப்பிட்டு 4 நாளாவது ஏதாவது தாருங்கம்மா. ஒன்னா இல்லைன்னு சொல்லியாச்சுல, மரியாதைய போ, நாய் அவுத்துட்டு போடுவேன். பிச்சை கேட்டு வந்தேன் அம்மா. இல்லேன்னு சொல்லி இருப்பாளே. இவ்வளவு போல ஒரு கஞ்ச புசுனாரிய நான் ஒரு இடமும் கண்டதில்லை. இந்த வீடு என்ன மோம் வச்ச வீடாக. இந்த வீட்டுல என்ன முடிவெடுக்கணுமா இருந்தாலும் நான் தான் எடுக்கணும், அது அவ எடுக்கக்கூடாது. நான் சொல்லி ஒன்னும் இல்ல, போ. நாங்களே சாப்பாட்டு வழி இல்லாம இருக்கேன், அதுக்கடையில இவ பிச்சை இல்ல வந்திருக்கியா? சாப்பாட்டு வழி இல்லைன்னா 2 பேரும் ஒவ்வொரு தட்டம் எடுத்துட்டு என்ன கூட வருங்க. நான் உங்களை 3 நேரமும் சுட சுட சோறு வாங்கி தரேன். இது என்ன மாமி, வீட்டு சாதனை வாங்கின கணக்கு ஒரு வழியிலையும் சரியாவே இல்லையே. நம்ம 4 பேர் உண்டு, 4 பேருக்கு எப்படி பார்த்தாலும் வீட்டு செலவு 20,000 ரூபாய் வராது. நீங்க இதோட ஒண்ணு கேட்கிறது இல்லையா? என்ன மருமலை செஞ்சேன்னா ஏமாத்தினேன்னா? நீங்க சும்மா இருக்குதுல, பின்ன ஏமாத்த இல்லையா? சோறு வச்சா 6 வயசாம் கடையில கிடைச்சது. பின்ன வீட்டுல வேற என்ன செலவு? அப்ப 20,000 ரூபாய் மீன் வாங்கினீங்களா?
இவன் என்ன சொல்லிட்டு இருக்கியா? வீட்டுல வேற செலவு ஓடணும் இல்லையா? நீங்க சும்மா இருக்குதுல, அது படிப்பு கூடனது இல்லை. படிப்பு கூடனால படிப்பு கூடி மூளை உரி மூக்கடி பாயுது. இங்க பாத்துக்கிடுங்க, நானும் படிச்சாலும் 10,000 ரூபாய் கூட வேண்டாம் வீட்டு செலவு. உங்க அம்மா அப்பா மாசம் தோறும் 10,000 ரூபாய்க்கு உங்களை ஏமாத்திட்டு இருக்குனேன். வீட்டு பொறுப்பை என்னட்ட ஒப்படைங்க. நான் 10,000 ரூபாயில வீட்டு செலவை முடிச்சு காட்டி. என்ன மாமி? எனக்கு வேண்டாம், நீயே வச்சிக்க. இது என்ன 10,000 ரூபாயில செலவு நடத்த வேண்டியது என்ன? இப்ப 40,000 ரூபாய் செலவு வந்துருக்கு. கருங்கலுக்கு மீன் வாங்கி போனது ஆட்டோ செலவு 100. மீன் கிடைக்கவில்லை. ஆட்டோவில் திரும்ப வீட்டுக்கு வந்ததும் செலவு 100. செலவு 200. மீன் கிடைக்கவில்லை. மீன் வாங்க குளச்சை போன ஆட்டோ செலவு 300. மீன் கிடைச்சவில்லை. ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டேன். செலவு 100. திரும்ப வீட்டுக்கு வந்தது ஆட்டோ செலவு 300. செலவு 700. மீன் கிடைச்சவில்லை. ரேஷன் கடைக்கு அரி வாங்க போனேன். ஆட்டோ செலவு 100. ரேஷன் கடை திறக்கவில்லை. திரும்ப வந்தது ஆட்டோ செலவு 100. செலவு மொத்தம் 200. நான் இதுல இருக்கேன் ரேஷன் கடைக்கு ஆட்டோ பிடிச்சி அரி வாங்க போனேன். மருமகளை நல்லா கேட்டுக்க. எந்த ஒரு அம்மா அப்பாவும் பிள்ளைகளுக்கு பணத்தை வேஸ்டா செலவு பண்ணணும்னு நினைச்ச மாட்டேன். உனக்கு எப்படியாவது வீட்டு பொறுப்பை தட்டி எடுக்கணும். அதுக்காக இதெல்லாம் தேவையா? நானும் இங்க வந்தோன்னு எனக்கு மாமியும் பொறுப்பை என்கிட்ட தரையில. உனகிட்ட எப்ப தரணும்னு எனக்கு தெரியும். அப்ப தரல. வேண்டாம் மாமியை, நீங்களே பொறுப்பை வச்சுக்கிடுங்க. பொறுப்பை ஏத்த போறதுல தெரியுது எவ்வளவு கஷ்டம்னு. ஒரு இடம் ஆள் இல்லை. நான் பிள்ளை இவனு கூட வந்த இவன் அப்படி என்ன இருக்குன்னு பிள்ளை இவனு கூட வந்த மினுக்குன்னு துணியம் போட்டுட்டு பைக்கில் சுத்தி அதை பார்த்து கூடன்னு வந்துட்டேன் இல்ல. சரி, காதலு கண்ணுதான் இல்லை, ஆனா வாயம் வேற உண்டு தெரியுமா? இனி சாப்பாட்டு என்ன செய்ய போறிய? அதாவது வேலைக்கு போகல இல்ல. யாரு இவனா? சரிதான், என்ன வேலை செய்யன்னு சொல்லியாக உன்னை கூட்டிட்டு வந்தேன். அது ஏதோ கம்ப்யூட்டர்ல பெரிய வேலை 1,00,000 ரூபாய் சம்பளம் சொல்லிச்சுன்னா. கம்ப்யூட்டர் அவனு அடுப்புல வேலை செய்ய. கம்ப்யூட்டரை கண்டிருப்பான்னு கேட்டு பாரு. அதுக்கு மேல 1,00,000 ரூபாய் சம்பளமா? 1,00,000 சேர்த்து கண்டிருப்பான்னு கேட்டு பாரு. 10 பைசாக்க வேலை செய்ய மாட்டான். வீட்டுல தெண்ட சோறு தின்னுட்டு கிடைக்க நாயகம். அவன் சென்னு நீயும் கூட வந்த இல்ல. என்ன அளவங்களை பண்ணி தொலைங்க. சரிங்க, என்ன ஆலோசிச்சுட்டு இருக்குதியா? நாளை என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நேத்தையும் இதுல இருந்து ஆலோசிச்சுட்டு தான் இருந்தியா? அது என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இங்க ஒண்ணு பாருங்க. என்ன சொல்லு. நம்ம இப்படியே இருந்தா போருமா? இப்படியே இருந்தா வீட்டு செலவை நடத்தியது எப்படி? குடும்பத்தை நடத்தி கொண்டு போனோம்னா எப்படி ஒரு ஆளு வேலையை பெய்தான் ஆகணும். நானும் உரண்ட்டு அதை பற்றி பேசணும்னு தான் நினைச்சேன். இனி நம்ம இப்படியே இருந்தா சரியாவாது. கடவுளை, எப்படியும் நல்ல புத்தி தோணிடு. எப்படியும் யாராவது ஒரு ஆள் வேலையை போய் தான் ஆகணும். 100 நாள் வேலைக்கு ஆள் எடுக்கணுமா? 4-2 வேலைக்கு போறியா? எனக்கு நிலைமைய பார்த்தியலா? லவ் பண்ணுங்க, தப்பு இல்லை. லவ் பண்ணியவன் சாப்பாட்டு என்ன பண்ணியான்னு பார்த்து லவ் பண்ணுங்க. காதலு கண்ணு இல்லை, ஆனா வாயம் வேற உண்டு. நல்ல ஞாபகம் வச்சுக்கிடுங்க.